கேக்குதா ப்ரோ? ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே ப்ரோ. செட்டப்ஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ. கேஷ் மேனேஜ்மெண்ட் செட்டப்ஸ். செட்டப். ஓகே. இன்ஸ்டன்ஸ் தெரியுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? வச்சுக்கேன். ஷேர் ஆகுது. ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுது. ஸோ நார்மலாக நம்ம எல்லாம் செட்டப்ஸ் பண்ணுற மாதிரி தான். செட்டப்ஸ்குள்ள நான் செட்டப்ஸ் பேஜில் போயிட்டு செட்டப் மெனுஸில் போயிட்டு செட்டப்பில் வந்து ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே கேஷ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, கேஷ் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா பேங்க் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனேஜ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேங்க் கிரியேட் பண்ணுவோம். அந்த பேங்க்கு கீழே ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்க்கு பிரான்ச்சு கீழே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தேன். மேனேஜ் பேங்க்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேங்க் எப்படி கிரியேட் பண்ணுறன்ற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்ட்ரி, எந்த கண்ட்ரிக்கு கீழே நீங்கள் வந்து பேங்க் கிரியேட் பண்ணுறேன்னு கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்தியானே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்தியா கீழே வந்து ஒரு பேங்க் கிரியேட் பண்ணுறேன். இந்தியா கொடுத்துக்கிறேன். இந்தியா கொடுத்துட்டு பேங்க் நேம் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்தேன். இந்த பேங்க் நேம் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து இந்தியா கண்ட்ரிக்குள்ள இருக்கு. சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பேங்க் கிரியேட் ஆயிரும். ஓகே ப்ரோ, பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பேங்க் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பிரான்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிரான்ச் நெக்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து பிரான்ச் கிரியேட் பண்ற பேஜ். இந்த பேங்க் இருக்கு ஓகேவா, அந்த பேங்க் ஆஃப் இந்தியா கீழே நான் வந்து பிரான்ச் கிரியேட் பண்ண போறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ஒரு பிரான்ச் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு பிரான்ச். ஓகே, இது நான் பிரான்ச் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிரான்ச் ஆல்டர்னேட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆப்ஷனல் தான், வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை நான் தேவையில்லை, நான் சும்மா செட்டப் உங்களுக்கு சொல்கிற கண்ணு மட்டும் நான் சொல்லிட்டு பிரான்ச் நேம் கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க்கு கீழே எனக்கு இந்த தமிழ்நாடு பிரான்ச் கிரியேட் ஆயிரும். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு பிரான்ச் வேணாலும் நாங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேங்க் ஆஃப் இந்தியா கீழே இன்னொரு பிரான்ச் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பேங்க்கு பிரான்ச் ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா மேனேஜ் பேங்க் அக்கௌண்ட்ஸ்குள்ள போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணிட்டு எந்த பேங்க்கு கீழே நான் வந்து எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சு கீழே நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த இருக்கு தமிழ்நாடு பிரான்ச்சு பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அது கீழே அக்கௌண்ட் நேம் கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பட்டி பவர்னு கொடுக்குறேன். பட்டி பவர்னு அக்கௌண்ட் நம்பர் வந்து சும்மா நான் வந்து 1 2 3 4 5 6 7 நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எந்த கரன்சி யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். நான் இந்தியா கீழே இருக்கிறனால ஐஎன்ஆர் கொடுத்துக்கிறேன். இது வந்து எந்த லீகல் என்டிட்டிக்கே வருதுன்னு கேட்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எந்த லீகல் என்டிட்டி, எந்த பிசினஸ் யூனிட், அதுக்கு எது கீழே வரும்னு கேட்கும். இந்தியன் லீகல் என்டிட்டி. ஸோ அது கீழே கொடுத்துக்கிறேன். கரன்சி வந்து ஐஎன்ஆர் கொடுத்துட்டு இந்த அக்கௌண்ட் டைப் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் எதுக்காக நீங்க கிரியேட் பண்றீங்க கேட்கும். செக்கிங்கா இல்லை வேற ஏதாவது பர்பஸ் கிரியேட் பண்றீங்களா, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்டா, ஸோ அந்த மாதிரி கேட்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க இந்த அக்கௌண்ட் எதுக்காக கிரியேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டாவது வந்து அக்கௌண்ட் யூஸ். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க. ஸோ பேபிள்ஸ்னா ஒரு பேமெண்ட் பண்றதுக்காக பேபிள்ஸ் யூஸ் பண்றீங்களா, இல்லை பேபிள்ஸ் இல்லை ரிசீவ்ஸ் உங்களுக்கு காசு உள்ள வரதுக்கு மட்டும் நீங்க இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும். நான் ரெண்டுமே யூஸ் பண்றேன் அப்படின்னா பேபிள்ஸ் அண்ட் ரிசீவ்ஸ் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ரெண்டுமே இந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது ஒன்று. செகண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ கேக்குதுங்களா? கேட்குது ப்ரோ. ஒரு நிமிஷம் நெட்வொர்க்.
தெரியுதா ப்ரோ? தெரியுதுங்க. இன்னும் காட்ட மாட்டேங்குது. நிற்கிறா சர்வர் டவுன்லோட் கேக்குதா ப்ரோ? கேட்குது. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன் உங்களுக்கு. தமிழ்நாடு பிரான்ச் ஒன் நேம் 34 லீகல் என்டிட்டி இந்தியன் லீகல் என்டிட்டி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கொடுத்துட்டு இங்க வந்து இது வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ் ஐ திங்க். என்னாச்சுன்னு தெரியல, இது அமுக்குனா லாக் ஆகிக்குது. லீகல் என்டிட்டி செலக்ட் பண்ண உடனே லாக் ஆகிக்குது அப்படியே. உங்களுக்கு தெரியுதா இப்போ லாக் ஆகிருக்கிறது? நான் கிளிக் பண்றேன் வரமாட்டேதானா? ஆமாம், எனக்கு அதே மாதிரி தான் காட்டுது. கிளிக் பண்றேன் வரமாட்டேன், அப்படியே லாக் ஆகி நிற்கிது. நானும் 3 இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். சர்வர் டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ சர்வர் டவுனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நெட்வொர்க் டவுனா இருந்தா உங்களுக்கு லோட் ஆகிட்டே நிற்கும், அந்த மாதிரி கட்டாது. இன்ஸ்டன்ஸ் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? லாகின்ல அப்படியே பாஸ்வேர்டில் நிற்கிது. பாஸ்வேர்ட்ல நிற்கிதா? உள்ள லாகின் ஆனது தெரியல உங்களுக்கு? ஹோம் பேஜ் பேஜில் வரல எனக்கு. தெரியுதா? இப்போ சாதாரண முக்கியமான செட்டப்ஸ் இருக்கு. நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்றோம்ல, அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஜிஎல் அக்கௌண்ட், ஆஃப்செட் அக்கௌண்ட், நம்ம வந்து ஒவ்வொருக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்போம் தெரியுமா? கேஷ் கிளியரிங் அக்கௌண்ட்டுக்கு ஒன்று அக்கௌண்ட்,
நம்ம வந்து ரிசீவபிள்ஸ் பண்ணும்போது கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட், டிஃபால்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்ட் கொடுப்போம் தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. அந்த அக்கௌண்ட்ல நான் இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ அதான் காட்டலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. த்ரீ லோட் ஆகிட்டே இருக்குது. சுத்திட்டே தான் இருக்கு. இன்னும் இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு. இன்னும் அதுல தான் நிக்குது எனக்கு அப்படியே. அதுலேயே நிற்கிது எனக்கும். மற்றதில் ஓப்பன் பண்ணால் நல்லா ஓப்பன் ஆகுது, நெட்ஒர்க்லாம் நல்லா தான் இருக்கு. இதுவும் இன்ஸ்டன்ஸ் மட்டும் இப்படி காட்டுது. சர்வர் தான் டவுனா இருக்கும் நினைக்கிறேன். இது என்ன ப்ரோ? இன்ஸ்டன்ஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதான் இன்ஸ்டன்ஸ் சர்வர்ல டவுனா இருக்கு. நெட்வொர்க் நல்லா இருக்கு, இன்ஸ்டன்ஸ் சர்வர் டவுனா இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் பேங்க் கிரியேட் பண்ணோம், பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது ஸ்பீடா இருந்துச்சு. ஆமா ஆமா. இப்போ அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த ஐஎன்ஆர் இந்தியா என்ட்ரி நம்ம லீகல் என்டிட்டிக்கு அப்புறம் தான் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. அப்படி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, ஆல்டர்னேட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்க கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பிசினஸ் யூனிட். ஸோ நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் இருக்கு தெரியுமா, நம்ம இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து நம்மகிட்ட வந்து நிறைய லீகல் என்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிசினஸ் யூனிட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணோன்னே இங்க பிளஸ் ஐக்கான் இருக்கு, ஃப்ரீஸா இருக்கு பாத்தீங்களா? இந்த பிளஸ் ஐக்கான் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க அக்கௌண்ட் மேல எல்லா ஃபீல்டு என்டர் பண்ணோன்னே சொல்றேன். ஓகே ப்ரோ? ஓகே ஓகே ஓகே, புரியுது. நீங்க எல்லா ஃபீல்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா, ஃபில் பண்ண பிறகு நீங்க இந்த அக்கௌண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிசினஸ் யூனிட் மட்டும் யூஸ் பண்ண போறேன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இங்க பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த பிசினஸ் யூனிட் மட்டும் ஆட் பண்றீங்கன்னா போதும். நீங்க அந்த பிசினஸ் யூனிட்டுக்கு மட்டும் தான் உங்களால அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். வேற எந்த பிசினஸ் யூனிட்டுக்கு உங்களால அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா ப்ரோ? அந்த ஆப்ஷன் தான் இது. செக்யூரிட்டினா அந்த ரோல்ஸ் அண்ட் யூசர்ஸ் அண்ட் ரோல்ஸ். ஆமா ப்ரோ. இப்போ வந்து நீங்க செக்யூர் பேங்க் அக்கௌண்ட் யூசர் அண்ட் ரோல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க நீங்க இந்த ரோல் இந்த யூசர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க இந்த யூசர்ல கிரியேட் பண்ற இந்த பேங்க் அக்கௌண்ட்டை உங்களால மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேற யாரும் அக்சஸ் பண்ண முடியாது இந்த பேங்க். அதுக்காண்டி தான் இப்போ நீங்க செக்யூர் கொடுத்துட்டே அப்படின்னா என்னால மட்டும் தான் இந்த பேங்க் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ண முடியும். ஆமா, வேற யாராலையும் தேர்ட் பார்ட்டியால அக்சஸ் பண்ண முடியாது. அதான் அது. திரும்ப ஒரு தடவை ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ திரும்ப எதுவுமே கிளிக் பண்ண முடியல ப்ரோ. இந்த லீகல் சேஞ்ச் பண்ணாதான் சேஞ்ச் பண்ண முடியல.
எனக்கு இன்னும் லோட் ஆகிட்டே இருக்கு இவ்வளவு நேரம் இந்த இன்ஸ்டன்ஸ். எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கு அப்படிதான் தெரியுதா ப்ரோ? சிஸ்டம் எதுவும் ஃபால்ட் ஆகுது. சிஸ்டம் எதுவும் ஃபால்ட் ஆகுது. சிஸ்டம் ஃபால்ட்னா அதுக்கு மேலே எதுவும் ஒர்க் ஆகாது. உங்களுக்கு இதே மாதிரி தான் வருதா? ஆமாம், அக்கௌண்ட் செக்கிங்லாம் வருது, அக்கௌண்ட் செக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வருது, சேவிங்ஸ்லாம் மாறுது. இப்போ அதில் ப்ராப்ளம் இந்தியா லீகல் சேவ் ஆக மாட்டேங்குது. சேவ்னா பரவாயில்ல, சேவ் ஆக மாட்டேங்குது. அப்படி மாதிரி லேக் ஆன மாதிரி நிக்குது, பக் ஆன மாதிரி. கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேது, பிசினஸ் மீட்டர்ஸும் வர மாட்டேது, எதுவுமே வர மாட்டேது. Connection to the server has failed. Server is down, bro. Server down. Okay. Server down இது. ரிட்டர்ன் போணும் இதுல தான். கேன்சலும் ஆக மாட்டேங்குது.
இப்படிதான் நிக்குது ப்ரோ. கேக்குதா ப்ரோ? கேட்குறேங்க. பேசுறலாம் கேக்குதா? பேசலாம் கிளியரா எனக்கு. இதுதான் நிற்குது, நானும் அதான் பார்த்துட்ருக்கேன். இருக்குது 2 இன்ஸ்டன்ஸுமே ஒர்க் பண்ணியாச்சு. ஒன்று சர்வர் டவுனும், ஒன்று பக்காக இருக்குது.